ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு கொஞ்ச நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீடை வந்து அப்படியே நாங்கள் பூட்டி போட்டிருந்தோம். அதாவது ரெண்டுக்கு கொடுக்கையா வேண்டாமா அப்படின்ட்டே வச்சுருந்தோம். சரி, அது அப்படியே இருந்தாலும் நாசம் ஆகி போயிடும். வீடு வந்து ஆட்கள் இல்லாமல் இருந்தால் இதாகி போயிடும் பார்த்தீங்களா. அதனால தான் சரி புழங்குவோம் அப்படின்னு நினச்சோம். நிறைய வேஸ்ட் பொருட்கள் கிடக்கு. அவ்வளோத்தையுமே எடுத்து இன்னும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷாலமையும் பெர்லினையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். ரெண்ட்டுக்கு வர்றவங்க வந்து 5000 வாடகைன்னு சொல்லிட்டோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மணக்குடி ரோடு, நாகர்கோவில், மணக்குடி ரோடு, தெங்கமுதூர் அந்த ஊரில் தான் இருக்குது. மெயின் ரோடு தான் நம்ம வீடு. அது அப்பார்ட்மெண்ட் வீடு. இது கீழே வந்து நாங்கள் இருந்தோம். மேலே 4 வீடு வாடகைக்கு கொடுத்துருக்கோம். இப்போ கீழே உள்ள வீட்டையும் நம்ம வாடகைக்கு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ தோப்புக்குள்ளே ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே போயாச்சு. அதனால் இதை என்ன நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெட்ரூம் தான் உண்டு. ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், மறுபடியும் வெளியில் ஒரு விறகடுப்பு. இது இவ்வளோ தான் உண்டு. நம்ம வந்து இதை பார்க்கலாம். இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னும் கொஞ்சம் நாங்கள் பொருட்கள் வந்து கலத்தாமல் இருக்குது. டிவி, மறுபடியும் ஏசி கலத்தாமல் இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த கேமராவில் உள்ள டிவி அதெல்லாம் கலத்தாமல் இருக்குது. மறுபடியும் ஃபேன் எல்லாமே கலத்தியாச்சு. இப்படி தான் இருக்குது. நம்ம ஹால் வந்து நல்ல பெரிய ஹால் தான். நான் வந்து ஹாலில் டைனிங் டேபிள் போட்டிருந்தேன். மறுபடியும் சில நேரம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருந்தேன். அப்படி வச்சுருந்தேன். இப்போ நம்ம பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். எங்களுடைய பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூம். பெட்ரூமில் வந்து லாப்ட் வந்து 2 சைடு இருக்குது. நல்லா பெரிய லாப்டாக இருக்கும். நம்ம வந்து மேலே செல்ஃப், அதாவது மேலே அதில் வந்து எதுனாலுமே வச்சுக்கலாம். 2 ஜன்னல் இருக்குது. ஒரு ஜன்னல் வந்து அது வந்து ஒரு 12 அடி பாதை உள்ள இடத்துல, இன்னொரு ஜன்னல் வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்த்துடலாம். ஹாலில் நம்ம வந்த உடனே இதில் வந்து ஒரு சுவிட்ச் போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மெயினில் ட்ரிப் ஆகாமல் இதுலேயே ட்ரிப் ஆயிரும். அதுக்குள்ளே சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம். மறுபடியும் சுவிட்ச் எல்லாமே இருக்குது. அது லைட் இருக்குது. 2 டியூப் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஒரு பல்பு இதெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். இவங்களும் போகும்போது இதே மாதிரி எங்களுக்கு தந்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது, இதில் ஒரு சுவிட்ச் போர்டு. நான் அந்த சுவிட்ச் போர்டில் நிறைய நாள் வந்து அயன் பண்ணியிருக்கேன். அயன் பாக்ஸ் வச்சு மறுபடியும் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கேன். அப்படியே அதிலலாம் 2 உண்டு. மறுபடியும் ஷோகேஸ் இருக்குது நம்ம வீட்டில். ஷோகேஸ்க்கும் ப்ளக்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். அது நல்லா இருக்கும். எதுனாலும் வச்சுக்கலாம். ஏசி கலத்தலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இருக்குது ஏசியும் டிவியும். ஏன்னா அதையும் நான் வந்து கலத்தி நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஜன்னல் ரோட்டுக்கரையில் இருக்கிறது. இந்த 3 வாலி ஜன்னல் தான் ரோட்டுக்கரையில் இருக்குது. மறுபடியும் இதில் ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது. இதில் வந்து இதுக்கு வந்து கபோர்ட் போட்டுட்டோம். இப்போ தான் இடையில போட்டோம். கபோர்ட் போட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கு. இதுலேயும் துணி வந்து நிறைய துணி வச்சுக்கிடலாம். அவங்க பீரோல் வச்சுருந்தாலும் இதில் நிறைய துணி வைக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. கபோர்டு போட்டு வச்சுருக்கோமா. அடுத்து இன்னொரு செல்ஃபு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் இடையில கிளாஸ் போட்டோம். என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்குலாம் ப்ரைஸ் எல்லாமே இருந்தது. அதனால் சரி நம்ம ஒரு கபோர்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் தான் போட்டோம். அழகாக இருந்தது அதுவும். சரி, இதெல்லாம் விட்டுட்டு போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து நம்ம பெட்டு இருக்கும்ல, நம்ம தலைக்கு இருக்கும். நாங்கள் அங்கே போட்டுட்டு வந்தாலும் வந்து படுக்கும்போது ஆஃப் பண்ணிக்கிடுவோம். மறுபடியும் ஏசிக்குள்ள லைன் எல்லாமே இருக்குது. மறுபடியும் நிறைய ப்ளக்கு வந்து எங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து வச்சுருந்தது. மறுபடியும் டாய்லெட் இருக்குது. அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்தா நம்மளுடைய கிச்சனில் இதில் வந்து மேலே கர்டன் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து டோர் கிடையாது. இந்த கிச்சன் வந்து நான் நிறைய நாள் சமையல் பண்ணின கிச்சன் தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கிச்சன்னா, என்னுடைய கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, சின்ன கிச்சனாக இருக்கு நீ. கிச்சன் வந்து 8க்கு 8 தான். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன்னா, நான் வந்து இதில் 11 வருஷத்துக்கு மேலே நான் இதில் வந்து இந்த சமையல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இதை வந்து நான் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் அப்படி இருக்குது. சின்ன கவுண்டர் டாப் தான். சின்ன கிச்சன் தான். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்கும். என்னுடைய கிச்சனில் வந்து கரை ஒன்றுமே ஆகாமல் அந்தளவுக்கு நான் வச்சுருந்தேன். ரொம்ப நீட்டாக வச்சுருந்தேன். நம்ம வந்து இது அவ்வளோத்தையுமே கழுவி விடணும். நம்ம வீட்டில் இல்லை அப்படின்றதுனாலேயே தூசி வந்து எப்படி நிறைய வந்து படிஞ்சிருக்கு. அவ்வளோத்தையுமே கழுவி விடணும். ஒவ்வொரு டைல்ஸுமே நான் பார்த்து பார்த்து ஒட்டினேன். இந்த மாடல் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒட்டினது தான். அதேமாதிரி பின்னாடி ஒரு விறகடுப்பு கிச்சன் இருக்குனால அது இதுதான். இதுவுமே என்னுடைய இதில் நிறைய போட்டிருக்கேன். இதில் வந்து விறகடுப்பு இருக்குது. விறகு வச்சு நம்ம சமையல் பண்ணிடலாம். எல்லாமே க்ளீன் பண்ணணும். இங்கேயுமே கொஞ்சம் டைல்ஸ் ஒட்டியிருக்கேன். ஒரு 3 வரைக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்கேன். பின்னாடி சீட் போட்டிருக்கு. நல்லா டியூப் லைட் எல்லாமே இருக்கும். வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்.
நம்ம வீட்டில் எல்லாமே வச்சுருந்த நம்ம தானே எல்லாமே என்ன க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி இந்த வீட்டை வந்து வாடகைக்கு கொடுக்க போகிறோம். நாளைக்கு ஆள் வர போகிறாங்க. அதுக்காக தான் வந்தோம். இனிமேல் ஒட்டரை அடித்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும். பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க இல்லை பெயிண்ட் அடிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இனிமே என்ன அப்படின்னா பெயிண்ட் வந்து இப்போ தான் இடையில பெர்சி ஃபங்க்ஷனுக்கு அடிச்சிருந்தோம். அதனால் பெயிண்ட் அடிக்கலை. இதுலேயுமே கிச்சனில் 3 லாஃப்ட் இருக்குது. 3 பக்கமுமே இருக்கும். சூப்பராக நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். கிச்சன் சின்னதாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு இடம் எனக்கு என்னுடைய கிச்சன் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.